இந்த கிளாஸில் நம்ம இப்போ Kirchhoff's first law ஓட கண்டினியூஷனாக Kirchhoff's second law பார்க்க போகிறோம். This is Kirchhoff's second law. இப்போ என்ன அப்படின்னா Kirchhoff's second law is otherwise known as loop law or otherwise known as voltage law. Why? ஏன் இது லூப் லா, ஏன் இது வோல்டேஜ் லான்னு சொல்லணும்னா, இட் இஸ் யூஸ்டு டு ஃபைண்ட் த வோல்டேஜ் இன் த காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட், ஸோ இட் இஸ் செட் டு பி வோல்டேஜ் லா. இட் இஸ் யூஸ்ட் இன் அ க்ளோஸ்ட் லூப், ஸோ இட் இஸ் செட் டு பி லூப் லா. இவ்வளோதான் விஷயம். இது லூப்பில் பயன்படுத்துறதுனால லூப் லான்னு சொல்கிறோம். இதை யூஸ் பண்ணி வோல்டேஜை நம்ம மெஷர் பண்ண முடியும் காம்ப்ளெக்ஸ் சர்க்யூட்டில், அதனால் இதை வோல்டேஜ் லான்னு சொல்லலாம். ஸோ Kirchhoff's second law ஆர் லூப் லா ஆர் வோல்டேஜ் லா, எவ்ரி திங் சேம். வாட் இட் ஸ்டேட்ஸ் தட், Kirchhoff's second law என்ன சொல்லுது அப்படின்ற விஷயத்துக்கு வருவோம். Kirchhoff's second law states that the algebraic sum of the potential difference across different element in a closed loop is equal to 0. ஒரு closed loopல இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் மெஷர் பண்ணி ஆட் பண்ணால் தட் வில் பி ஈக்குவல் டு 0. எந்த இடத்துல மெஷர் பண்ணணும்னா அக்ராஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ். டிஃப்ரெண்ட் எலமெண்ட்னா என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் இது ஒரு க்ளோஸ் லூப் அப்படின்னா இதில் என்னென்ன எலமெண்ட்ஸ் இருக்குது? செல் இருக்குது, ரெசிஸ்டர் 1 2 3 ரெசிஸ்டர்ஸ் இருக்குது, அப்புறம் 2 செல்ஸ் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஒன் ஆஃப் த டிஃப்ரெண்ட் எலமெண்ட். இதெல்லாம் டிஃப்ரெண்ட் எலமெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ த டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் மேபி எ செல் ஆர் ரெசிஸ்டர் ஆர் கெப்பாசிட்டர் ஆர் இண்டக்டர், எதுனாலும் இருக்கலாம். சரியா? ஸோ Kirchhoff's second law states that the algebraic sum of the potential difference across different elements in a closed loop is equal to 0. சரியா? இதுதான் சொல்லுவோம். ஸோ அது அல்ஜிப்ரிக் கரண்ட் பார்த்தோம், அதில் அல்ஜிப்ரிக் voltage, that means potential difference. So the summation of V is equal to 0 அப்படின்றது தான் Kirchhoff's second law உடைய எக்ஸ்பிரஷன்னு சொல்லும். ஸோ இங்கே summation of V is equal to 0 அப்படின்னா இங்கே அல்ஜிப்ரிக்னு சொல்லியிருக்காங்க. அப்போ சைன் வித் ரெஸ்பெக்ட் டு சைன். ஸோ sum of the potential difference are taken as positive and sum of the potential difference are negative. ஒரு சில பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் பாசிட்டிவாகவும் ஒரு சிலது நெகட்டிவாகவும் இருந்தால் தான் ஆட் பண்ணும்போது அது டோட்டல் வில் பி ஈக்குவல் டு 0. ஸோ எதை பாசிட்டிவாக எடுக்கணும், எதை நெகட்டிவாக எடுக்கணும், எப்படி இந்த லாவை நம்ம அப்ளை பண்ணணும் ஃபார் கால்குலேஷன், ஹவு டு அப்ளை Kirchhoff's second law அப்படின்ற ஒரு பெரிய விஷயம் ஒன்று இருக்குது. ஸோ அப்போ அதை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அப்போ Kirchhoff's second lawனா என்ன, அதனுடைய வேரியஸ் நேம்ஸ் என்னென்னு பார்த்தோம். Kirchhoff's second lawவோட ஸ்டேட்மெண்ட் பார்த்துட்டோம். ஸோ அந்த Kirchhoff's second law சம்மேஷன் ஆஃப் V ஈக்குவல் டு 0ன்னு சொல்லும் பொழுது எந்தெந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ்லாம் பாசிட்டிவ்னு எடுக்கணும், எதெல்லாம் நெகட்டிவ்னு எடுக்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்ன தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு க்ளோஸ் லூப் இருக்குதுன்னு வச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன க்ளோஸ் லூப் இருக்குது? AE1BA அல்லது ABE2A, இந்த மாதிரி ஒரு இதில் 2 க்ளோஸ் லூப் இருக்குது. ஸோ இதில் ஃபஸ்ட்டு AE1BA இப்படி ஒரு க்ளோஸ் லூப் எடுத்துக்கிறீங்க. சரியா? இப்போ இந்த டோட்டல் க்ளோஸ்டு லூப்லேயும் ஃபர்ஸ்ட் கரண்ட் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுறது அப்படின்றத நம்ம எழுதிக்கணும். அதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்க போகிறது Kirchhoffனுடைய ஃபர்ஸ்ட் லா. ஸோ Kirchhoffோட ஃபர்ஸ்ட் லா யூஸ் பண்ணி கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷனை ஃபஸ்ட்டு நம்ம எழுதணும். இது ரொம்ப ரொம்ப மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். அதுதான் ஃபஸ்ட்டு நம்ம செய்யக்கூடிய வேலை. ஸோ இந்த டோட்டல் லூப்புக்கும் கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் எழுதலாமா? ஃபர்ஸ்ட் E1 செல் 1. அப்போ செல் 1லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணும். செல் 1, திஸ் இஸ் பாசிட்டிவ் டெர்மினல் ஆஃப் த செல் 1, திஸ் இஸ் நெகட்டிவ் டெர்மினல். ஸோ கரண்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் ஃப்ளோவிங் ஃப்ரம் பாசிட்டிவ் டெர்மினல். ஸோ அப்போ இந்த இடத்துல என்ன கரண்ட் உங்களுக்கு பாஸ் ஆகும்? I1 எழுதிக்கலாம். ஸோ இங்கே I1 பாஸ் ஆனால் இங்கே I1 தான். ஸோ திஸ் இஸ் செல் 2. அப்போ செல் 2னுடைய பாசிட்டிவ் டெர்மினல்ந்து I2ன்ற கரண்ட்டு பாஸ் ஆகும். I2, அப்போ இங்கேயும் I2 தான். ஓகே, இப்போ அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இப்போ செல் 1லேருந்து I1 அப்படின்ற கரண்ட்டு வெளியில் வருது அப்படின்னா அந்த செல் 1க்கு என்ன கரண்ட் உள்ளே போகும்? the sum of the current leaving the junction is equal to entering the junction. அக்கார்டிங் டு Kirchhoff's first law. அப்போ I1 அப்படின்ற கரண்ட் இதுலேருந்து வெளியில் வருதுன்னா ஸோ அப்போ இங்கே போகக்கூடிய கரண்ட்டும் I1 தான் இருக்க முடியும். ஸோ வி புட் I1 ஹியர் as well as ஹியர். அதே போல் தான் இதுக்கும் இங்கேருந்து I2ன்ற கரண்ட் வெளியில் போகுது அப்படின்னா அப்போ இங்கே என்ன கரண்ட் உள்ளே வர முடியும்? I2. ஸோ ஹியர் ஆல்சோ I2. சரியா? ரைட். இப்போ இதெல்லாம் போட்டாச்சு. இந்த ஏலேருந்து B வரைக்கும் என்ன கரண்ட் இருக்கும்? அடுத்த கேள்வி. Kirchhoff's first law அப்ளை பண்ணுங்கள். I1 டுவர்ட்ஸ் த ஜங்ஷன், ஏன்ற ஜங்ஷனுக்கு டுவர்ட்ஸ், I2 டுவர்ட்ஸ். அப்போ டுவர்ட்ஸ் அப்படின்னா தீஸ் 2 கரண்ட் சம் அப் ஆகும், ஆட் ஆகும். அப்போ இங்கே என்ன கரண்ட் பாஸ் ஆகும் உங்களுக்கு? I1 + I2. I1 + I2. அதே கரண்ட் தான் இங்கேயும் ஃப்ளோ ஆகும். I1 + I2. சார் நம்ம போட்டிருக்க டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக, கரண்ட்டோட டிஸ்ட்ரிபியூஷன் கரெக்டாக அப்படின்ற ஒரு கொஸ்டின் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இங்கே என்ன கரண்ட் போகுது? I1 + I2ன்ற கரண்ட் போகுது. இங்கே அக்கார்டிங் டு Kirchhoff's first law கரண்ட் லீவிங் த ஜங்ஷன்
அப்போ லீவிங் த ஜங்ஷன்னா பாருங்கள் இங்கே I1 போயிடுது, இங்கே I2 போயிடுது. ஸோ கரண்ட் இந்த இடத்துல வேரியஸ் பிரான்ச்சஸில் இந்த 2 பிரான்ச்சஸ்லேயும் தனித்தனியாக செப்பரேட் ஆகுது. ஸோ நம்ம போட்டிருக்கிறது கரெக்டு தான். I1 I2 I1 I2 I1 + I2. ஸோ த கரண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் அக்கார்டிங் டு கிர்ச்சாஃப் ஃபர்ஸ்ட் லா நம்ம இந்த லூப்க்கு அப்ளை பண்ணது கரெக்ட். இதை ஃபஸ்ட்டு செஞ்சுக்கணும். ஏன்னா எந்த கரண்ட் எங்கே பாஸ் ஆகுது அப்படின்ற முதல்ல தெரிஞ்சுக்கிட்டோம்னா அடுத்து நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் வரும், ஹவு டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், ஹவு டு கால்குலேட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைரக்ஷன். ஸோ அந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை கிர்ச்சாஃப் செகண்ட் லா வச்சு மெஷர் பண்ணும்பொழுது டைரக்ஷன் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டண்ட். ஸோ அப்போ நம்ம டைரக்ஷனை ஃபிக்ஸ் பண்ணணும். ரொம்ப 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 முக்கியமான விஷயம் அதுதான். ஸோ டைரக்ஷன்ஸை எப்படி சார் ஃபிக்ஸ் பண்ணுறது? இப்போ ஒரு க்ளோஸ்டு லூப் இருக்குது பாருங்கள், ஒரு செல், ஒரு ரெசிஸ்டர் 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 செல் ரெசிஸ்டர். ஸோ செல்லு ரெசிஸ்டர் இருக்கக்கூடிய ஒரு காம்பினேஷன் இருக்கக்கூடிய ஒரு க்ளோஸ்டு லூப். இப்போ இந்த லூப்பில் நம்ம பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணோம் அப்படின்னா there are 2 directions to measure the potential difference. Either it is a clockwise or anti-clockwise. Clockwise or anti-clockwise எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ clockwise அப்படின்னா ஸ்டார்டிங் பாயிண்ட் இது. ஸோ இங்கேருந்து இப்படி வருது. ஸோ இதுதான் clockwise. அப்போ நம்ம ஏரோ மார்க் போட்டுக்கலாம். clockwise டைரக்ஷன் தான் நம்ம இப்போ கால்குலேஷனுக்கு எடுத்துக்கிறோம். ஸோ இப்போ clockwise டைரக்ஷன் எடுத்துக்கிட்டால் என்ன சார் வரும் பார்க்கலாம், என்ன வரும்ட்டு. ஃபர்ஸ்ட் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் மெஷர் பண்ணோம் அப்படின்னா இப்போ clockwise எடுத்துக்கிட்டோன்னா நம்ம V1 V2 ரெண்டாக பிரித்து எழுதலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், இங்கே V1 இங்கே V2. த நெக்ஸ்ட் பாயிண்ட் இங்கே V1 இங்கே V1, திஸ் இஸ் V2. லைக்வைஸ் இங்கே V1 பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ், இது V2. அதே போல் இந்த செல்க்கு எழுதணும் அப்படின்னா திஸ் இஸ் இந்த பாயிண்ட் V1, இந்த பாயிண்ட்டுக்கு V2. லைக்வைஸ் இங்கே V1 V2 V1 V2. எதுக்காக சார் அப்படின்னா ஆர்டர் மாறக்கூடாது. பாருங்கள், V1 அடுத்து V2 அடுத்து V1 V2 V1 V2 V1 V2. அதே போல் இந்த ரெசிஸ்டருக்கு V1 V2, இந்த செல்லுக்கு V1 V2. சரியா, இதுக்கு V1 V2. ஸோ இப்படி தான் சார் எடுத்துக்கணும். நம்ம இங்கே V1 V2 எடுத்துகிட்டு அடுத்ததுக்கு V2 V1 எடுக்கக்கூடாது, தப்பாக போடும். சரியா, அப்படி எடுக்கக்கூடாது. ஸோ நான் இப்போ கிளாக்வைஸ் டைரக்ஷனில் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு நம்ம எடுத்துருக்கிறது பாருங்கள், V1 V2 V1 V2 V1 V2. நீங்கள் மறந்து போய் கூட நடுவில் V2 V1 மாற்றி எழுதுனீங்கன்னா கிர்ச்சாஃப்லாம் உங்களால் டிரைவ் பண்ணவும் முடியாது, அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கவும் முடியாது, ராங்காக போயிடும். ஸோ V1 V2 தெளிவாக எடுத்துக்கணும். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஹவு டு ஃபைண்ட் த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். இப்போ பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸை மெஷர் பண்ணுறது எப்படின்னா திஸ் இஸ் V1, for example this is V2. Now we are taking the direction of calculation is here clockwise. இது clockwise எடுத்துக்கோமா, clockwise அப்படினால இப்படி எடுத்துக்கிறோம். V1, this is a positive plate, this is negative plate, positive terminal negative terminal of the cell. So the current always flows from positive terminal of the battery to the negative terminal of the battery. So positive terminal means here the potential is high, here the potential is low. Then V1 minus V2 is equal to what? We are taking the same direction. ஸோ நம்ம எடுத்துருக்க கரண்ட்டோட டைரக்ஷன் பாருங்கள், சேம் டைரக்ஷன் எடுத்துருக்கோம். ஸோ கரண்ட் வந்து பாசிட்டிவ் பொட்டன்ஷியல்லேருந்து நெகட்டிவ் பொட்டன்ஷியலுக்கு தான் போகுது. அப்போ ஹையர் பொட்டன்ஷியல் இது தான். அப்போ V1 minus V2, ஹையர் பொட்டன்ஷியல் V1, லோயர் பொட்டன்ஷியல் V2. ஸோ த ஆன்சர் வில் பி பாசிட்டிவ். அப்போ ஆன்சர் எப்படி இருக்கும், பாசிட்டிவாக தான் இருக்கும். The potential difference V1 minus V2 is equal to positive because we are taking the direction of current towards right or clockwise. Here plus minus, so the direction of current is also from V1 to V2. V1 have higher potential, V2 is lower potential, so V1 minus V2 is positive. ஒருவேளை இந்த கான்செப்ட் எடுத்து பார்ப்போம். இப்போ இந்த இடத்துல நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா என்ன நடக்கும்? V2 then V1 plus minus and the direction of current is here anti-clockwise. ஸோ இப்போ கிரேட்டர் பொட்டன்ஷியல் யாருன்னு பார்க்கணும். கிரேட்டர் பொட்டன்ஷியல் V2. அப்போ V2லேருந்து V1க்கு தான் கரண்ட் பாஸ் ஆகும்.
current always flows from higher potential to lower potential. So அப்போ V2 to V1, but we are taking in the anti-clockwise direction. So what? V1 minus V2. V1 minus V2. V1 is lower, V2 is higher. So the answer will be negative or positive? The answer will be negative. Which is higher? Which is higher? V2 is higher. For example, this is 2, this is 5. 2 minus 5 minus 3. So negative. So இதுதான் சார் விஷயம், வேறு ஒன்றும் கிடையாது. பாருங்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். V1 V2 higher potential, lower potential, கரண்ட்டோட டைரக்ஷன், நம்ம எடுத்திருக்க டைரக்ஷன் ரெண்டும் சேமாக இருந்தால் பாசிட்டிவ். பாருங்கள், இந்த இடத்துல பாருங்கள், கரண்ட்டோட டைரக்ஷன் +2 minus V2 to V1, but we are calculating V1 minus V2 means which is greater? V2 is greater. We are calculating V1 minus V2, so we get the negative value. The potential difference is negative. This is the way to calculate the potential difference in a closed loop using Kirchoff's second law. Then we have to calculate the resistor, the potential difference across the resistor. The potential difference across the resistor, for example, this is a resistor. Okay, there are 2 points. This is V1, this is V2. How to find the direction of current in the resistor? No problem. In a resistor, current always flows from higher potential to lower potential. So higher and lower ku da current pass agum. So for example, the current passing through the resistor is V1 to V2. We are taking the direction of current is clockwise. That means here ippadi eduthirkom. Seri, then what will be the value? இந்த இடத்துல வேல்யூ என்னாகும்? இது ஹையர் பொட்டென்ஷியல், இது லோயர் பொட்டென்ஷியல் கரண்ட், அதனால தான் இங்கேருந்து இங்கே போகுது. ஸோ நம்ம கேல்குலேஷன் எடுத்துருக்கிறது கிளாக் வைஸ் ரைட் ஹேண்ட் சைட். இந்த இடத்துல அதே டைரக்ஷனில் தான் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ V1 மைனஸ் V2 கேல்குலேட் பண்ணிங்கன்னா ஹையர்லேருந்து லோயருக்கு போகுது. ஸோ V1 இஸ் கிரேட்டர், ஸோ வி கெட் த பாசிட்டிவ் வேல்யூ. இன்கேஸ் ஒருவேளை இப்படி இருந்தால் என்ன நடக்கும்? எப்படி? This is a resistor, this is V1, this is V2. The direction of current for calculation is taken in clockwise, but really the current goes from V2 to V1. Okay, பாருங்க, V1 V2 ரெண்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம். This is a resistor. So V2லேருந்து V1 current பாஸ் ஆகிட்டுருக்கு, but our direction of calculation is towards right, that means clockwise. For example, clockwise. ஸோ இந்த இடத்துல நீங்கள் திடீர்னு இது வரைக்கும் நான் கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன், அதுக்கப்புறம் நான் ஆன்டி கிளாக் வைஸ் எடுத்துக்கிறேன்னு சொல்லக்கூடாது. ஒன்ஸ் கிளாக் வைஸ் எடுத்துட்டால் ஒரு ஃபுல் சைக்கிளுக்கும் கிளாக் வைஸ் தான் யூஸ் பண்ணி ஆகும். சரியா? ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக கிளாக் வைஸ்க்கு எடுக்கிறோம். ஸோ த டைரக்ஷன் ஆஃப் calculation is same, but the current flowing through the resistor is V2 to V1. So which is higher potential? V2 is higher potential. Now we have to calculate V1 minus V2. இப்போ V1 minus V2 னா இது யார் ஹையர் பொட்டன்ஷியல்? V2 தான் ஹையர் பொட்டன்ஷியல். ஸோ அப்போ V2 is higher means the answer will be in negative. இது இவ்வளோ தான் சார் விஷயம். ஆன்சர் நெகட்டிவில் வரும். சரியா? ஸோ இப்படி தான் நம்ம கரண்ட்டோட டைரக்ஷன் எடுக்கணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க, நல்லா திரும்ப பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஈஸி தான். இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்படி V1 minus V2 கால்குலேட் பண்ணுறோம்? பாசிட்டிவ் V1 minus V2 இஸ் நெகட்டிவ் பிகாஸ் ஹையர் பொட்டன்ஷியல் லோயர் பொட்டன்ஷியல், இந்த கான்செப்டை மறந்துடக்கூடாது. சரியா? ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்கள். இது பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் கரண்ட்டோட டைரக்ஷன், பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸில் நம்ம கால்குலேஷனுக்கு என்ன டைரக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்றது. இது ரெசிஸ்டர், அக்ராஸ் த ரெசிஸ்டர் த டைரக்ஷன் ஆஃப் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் எப்படி எடுக்கணும், நம்மளோட கால்குலேஷனில் எப்படி எடுத்திருக்கோம், உண்மையிலே கரண்ட் எப்படி பாஸ் ஆகுது. ரெண்டு சேம் டைரக்ஷனாக இருந்தால் V1 minus V2 பாசிட்டிவ் வருது. ரெண்டு ஆப்போசிட் டைரக்ஷனாக இருக்கிறனால V1 minus V2 இஸ் நெகட்டிவ். சரியா? இன்னும் ஒரு சில ஸ்கூலில் பார்த்தீங்கன்னா இதை V2ஆகவும் இதை V1ஆகவும் எடுத்து கூட போட சொல்லுவாங்க. போடலாம், எப்படி போட்டாலும் சைன் வேணால் சேஞ்சஸ் ஆகலாம். பட் சம்மேஷன் ஆஃப் V இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு 0 தான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. எப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் +5 volt -5 volt ஈக்குவல் டு 0 நான் சொன்ன மாதிரி போட்டிங்கன்னா +5 volt -5 volt வருதுன்னு வச்சுக்கிட்டா, இதை அப்படியே மாற்றி இதை V2ஆகவும் இதை V1ஆகவும் இதை அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணி அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணி போட்டிங்கன்னா -5 +5 volt வரும். ஸோ -5 voltனாலும் +5 volட்டையும் ஆட் பண்ணாலும் 0 தான் கிடைக்கும். ஸோ எப்படினாலும் எடுத்துக்கலாம். பட்
திஸ் இஸ் ஒன் ஆஃப் த வே நீங்கள் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு எப்படி எடுக்கிறோம் கரண்ட்டோட டைரெக்ஷன் அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு தெளிவான விளக்கத்தை நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 4 கேஸும் உங்களுக்கு புரிஞ்சிச்சு அப்படின்னா Kirchoff's second law நீங்கள் ஈஸியாக டிரைவ் பண்ணலாம். ஓகே, திஸ் இஸ் அபவுட் Kirchoff's second law. ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட் நல்லா நம்ம தெரிஞ்சுக்கணும். செகண்ட், ஃபஸ்ட்டு Kirchoff's ஸ்டேட்மெண்ட் அதனுடைய எக்ஸ்பிரஷன் தெரிஞ்சுங்க. அதை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட்டு டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கரண்ட் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப் டு calculation. For calculation this is the first step. அதுக்கு அடுத்தது how to measure the direction of potential difference. For our calculation எப்படி clockwise எடுக்கிறோமோ ஆன்டி கிளாக், நான் clockwise எடுத்திருக்கேன் இந்த இடத்துல பாருங்கள். clockwise எடுத்ததுனால அந்த clockwise-க்கு போட்டு காமிச்சிருக்கேன். clockwise-க்கு போடும்பொழுது எப்படி இருக்கணும் பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ், ரெசிஸ்டருக்கு clockwise எடுக்கும்பொழுது எப்படி இருக்கணும் அப்படின்றத காமிச்சாச்சு. ஸோ இதை யூஸ் பண்ணி நீங்கள் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஸோ ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படி அப்படின்றது மாடலுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம் அடுத்த வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். இதை கண்டினியூ பண்ணி பாருங்கள். அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, this Kirchoff's second law is based on the principle of conservation of energy. Energy can neither be created nor be destroyed. One form of energy is transferred into another form. ஸோ அப்போ இந்த இடத்துல எனர்ஜியானது கன்சர்வ் ஆகுது. ஸோ த எனர்ஜி இஸ் நாட் டெஸ்ட்ராய்ட். சரியா? ஸோ அதனால தான் சம் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் அக்ராஸ் டிஃப்ரெண்ட் எலமெண்ட்ஸ் இன் அ க்ளோஸ் லூப் இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்னு சொல்கிறாங்க. பிகாஸ் சம் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் பாசிட்டிவ், சம் ஆஃப் த பொட்டென்ஷியல் டிஃப்ரென்ஸ் ஆர் நெகட்டிவ். ஸோ லைக்வைஸ் இங்கே எனர்ஜி கன்சர்வேஷனை அடிப்படையாக கொண்டு தான் இந்த Kirchoff's second law வந்து இயங்குது. Kirchoff's first law is based on the principle of conservation of charges. Kirchoff's second law is based on the conservation of energy. சரியா? இதை மறந்துடாதீங்க. ஸோ இது ஒரு முறைக்கு 2 முறை பாருங்கள், நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். இட் இஸ் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ். Kirchoff's second law ஃபர்ஸ்ட் லாவை யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற கொஷின்ஸ் டெஃபினட்டாக வரும். ஸோ அதனால் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.